வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைக்கு இந்த பகுதியில் உங்களுக்காக நமது நீலமலை தொலைக்காட்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக உங்களுக்கு வழங்கியிருக்கிறது. உங்கள் அறிவுக்கும் சிந்தனைக்கும் உங்களது பார்வையின் கூர்மைக்கும் ஒரு சவாலாக இந்த நிகழ்ச்சி அமையும் என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த அற்புதமான கடையில் காவல்காரர்களை நிறுத்தாமல், பணியாட்களை நிறுத்தாமல், ஒரு வெண்மையான அழகான குதிரையை கொண்டு வந்து இந்த கடைக்கு காவலாக வாசலிலே அழகு தோரணமாக நிற்க வைத்திருக்கிறார்கள். இந்த குதிரையினுடைய தோற்றமும் அழகும், இதனுடைய பார்வையும், இதனுடைய செயலையும் காண்போரை கவருகிறது. இந்த குதிரையை காண்பதற்காகவே, இந்த குதிரையை பார்ப்பதற்காகவே இந்த கடையிலே கூட்டம் நிரம்புவதாக இந்த கடையினுடைய உரிமையாளர் நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் உங்கள் அறிவுக்கு இதில் என்ன வேலை இருக்கிறது, எங்களுடைய சிந்தனைக்கு என்ன வேலை இருக்கிறது என்றுதானே கேட்கிறீர்கள். இருக்கிறது. இந்த அற்புதமான கடையிலே நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த குதிரை, அதனுடைய அழகு, பார்வை, தலை அசைக்கும், அங்கும் இங்கும் அசைக்கின்ற அழகு, அதனுடைய வாளை ஆட்டுகின்ற போது அதனுடைய ரோமங்கள், அதனுடைய அழகிய தோற்றங்கள், கால்களை நகர்த்துகின்ற போது அதனுடைய ஒரு நடை பாவனையும் எப்படி அழகாக அற்புதமாக இருக்கிறது. இந்த குதிரையை காண்பதற்காகவே அந்த கடையில் கூட்டம் நிரம்புகிறது என்று சொன்னால், இந்த குதிரை எந்த மாநிலத்தின் குதிரை? இது ராஜஸ்தானில் இருந்து கொண்டு வரப்பட்ட குதிரையா, அல்லது இது அரபு நாட்டு குதிரையா, இல்லை இந்த குதிரை தேவர் லோகத்திலே இருக்கும் அந்த குதிரையா? நம் படங்களிலெல்லாம் பார்த்திருப்போம் அல்லவா, தேவர் காலத்தில் வெண்மையான குதிரை, அந்த குதிரையா? இது எந்த குதிரை என்பதுதான் இப்போது கேள்வி. இந்த குதிரை எந்த குதிரை, எப்படிப்பட்ட குதிரை? இதை நன்றாக உற்று கவனியுங்கள். இதனுடைய செய்கை, செயல்பாடுகள், பார்வை, தலை அசைப்பு, வாள் அசைப்பு, கழுத்திலே இருக்கின்ற அந்த ரோமங்களுடைய எழில் நயம், இதுவல்லையா பார்த்து நீங்கள் இது எந்த குதிரை என்பதை சரியாக சொன்னீர்களானால், இந்த கடை உரிமையாளர் எப்படி வாங்கி இந்த குதிரையை கடைக்கு காவலாக நிறுத்தியிருக்கிறார் என்று உங்கள் அறிவுக்கு வேலை கொடுத்து எங்களுக்கு சரியான பதிலை இந்த நீலமலை தொலைக்காட்சியின் தளத்திலே பதிலை சொன்னால் உங்களுக்கு பரிசு அல்ல, பாராட்டு குவிகிறது. உங்களுக்கு உங்கள் அறிவு ஆற்றலுக்கு, திறனைக்கு ஒரு விருந்தாக உங்களை அறிமுகப்படுத்துகிறது நீலமலை தொலைக்காட்சி இந்த தளத்திலே என்று உங்களுக்கு ஒரு சவாலாக இந்த நிகழ்ச்சியை தந்திருக்கிறோம் என்று சொல்லி, உற்று கவனித்தீர்களா, பார்த்தீர்களா? இது எந்த நாட்டு குதிரை, எப்படிப்பட்ட குதிரை என்ற பதிலை சொல்லப் போகிறீர்களா? விரைவாக சொல்லுகின்றவர்களுக்கு, 3 நபர்களை முந்தி வருகின்றவர்களுக்கு நாங்கள் பாராட்டும் சான்றிதழும் வழங்கவிருக்கிறோம் நீலமலை தொலைக்காட்சியின் சார்பாக என்று சொல்லி வணக்கம் கூறி விடை பெறுவது உங்கள் நீலமலை அன்பில்.